அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின்படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்கராவின் 267வது வசனம் முதல் 274 வசனங்கள் வரை பொருளையும் தஃப்சீரையும் பார்க்கலாம். இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா தர்மம் செய்வது பற்றியும் வறுமையை காட்டி மிரட்டும் ஷைத்தான் அனைத்தையும் அல்லாஹ் அறிகின்றான். அறத்தின் மறைமுகம் மேலானது. சுயமரியாதையுள்ள ஏழைகளுக்கு வழங்குங்கள். எப்போதும் தர்மம் செய்யலாம். தர்மத்தின் சிறப்புகளை பற்றி இந்த வசனங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆகவே பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கவனமாக கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது சூராவின் 267வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து நாம் பூமியிலிருந்து உங்களுக்கு வெளியாக்கிய தானியம் கனிவர்க்கம் ஆகியவற்றிலிருந்து நல்லவற்றையே தர்மமாக செய்யுங்கள். அவற்றில் கெட்டவற்றை கொடுக்க விரும்பாதீர்கள். ஏனென்றால் கெட்டுப்போன பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவற்றை நீங்கள் வெறுப்போடு கண் மூடியவர்களாகவே தவிர வாங்கிக் கொள்ள மாட்டீர்களே. ஆகவே நீங்கள் விரும்பாத பொருட்களை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், மிகவும் புகழுடையவன் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். 2வது சூராவின் 268வது வசனத்தில், நீங்கள் தர்மம் செய்தால் ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயம் காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களுக்கு தூண்டுவான். ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தர்மம் செய்தால் தன் மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களித்திருக்கின்றான். மேலும் அல்லாஹ் வழங்குவதில் மிகவும் விசாலமானவன், நன்கறிந்தவன் ஆவான். இந்த ருக்கு முழுவதும் அல்லாஹ் தாலா தர்மத்தை பற்றி விளக்கி கூறியிருக்கின்றான். கல்வி செல்வத்தை பற்றியும் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான். கல்வி அறிவு மிகவும் பெரிய செல்வம். அதனை உரிய வழிகளில் செலவு செய்வதாலும் அதுவும் ஒரு அறமே ஆகும். நல்லதையே தர்மம் செய்ய வேண்டும். 267வது வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ள வசனத்தின் விளக்கத்தில், அல்லாஹுடைய வழியில் அறம் செய்ய எண்ணுபவர்கள் நல்ல பொருள்களையே தர்மம் செய்ய வேண்டும். வேண்டாத மட்டமான பொருட்களை இறைவழியில் தர்மம் செய்வது கூடாது. அறிவுரை இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனம் அருளப்பெற்றதற்கான காரணம் பற்றி இவ்வாறு கூறப்படுகிறது. நபி தோழர் பரா பின் ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனம் அன்சாரிகளான மதீனா நகரத்துடைய முஸ்லீம்கள் எங்கள் விஷயத்தில் அருளப்பட்டது. எங்களில் ஒருவர் தன்னுடைய பேரீச்சை மரத்திலிருந்து தன் சக்திக்கேற்றவாறு பல குலைகளை கொண்டு வந்து மஸ்ஜிதில் மாட்டி வைத்து விடுவார்கள். தேவைப்படுபவர்கள் அதனை புசிப்பது வழக்கம். இந்த நிலையில் நல்லதை கொடுக்க மனமில்லாத சிலர் பிஞ்சில் பழுத்த பழங்களையும் வாடிய பழங்களையும் கொண்டு குலைகளை கொண்டு வந்து மாட்டிவிடுவார்கள். ஒடிந்து விழுந்த குலைகளையும் இவ்வாறு தொங்க விடுவதுண்டு. அப்பொழுது இந்த வசனம் இறங்கியது. நூல் திர்மிதி, ஹாக்கிம், இப்னு மாசா. மற்றொரு தகவலின்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரக்கால் பேரித்தம்பளம், ஃபித்ர் சதகா, ஈதுல் ஃபித்ர் பெருநாளில் வழங்க வேண்டிய தர்மம்,
தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அப்போது சிலர் மட்டமான பழங்களை கொண்டு வந்து தர்மம் செய்தார்கள். இந்த வேளையில் இந்த வசனம் இறங்கியது என்று கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் ஹாக்கிம். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களிலிருந்தும் விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்தும் நல்லவற்றையே தர்மம் செய்யுங்கள். பயன்படாத தாழ்ந்த பொருட்களை பிறருக்கு அளிக்காதீர்கள். மட்டமான பொருள் ஒன்று உங்களுக்கு அளிக்கப்பட்டால் முகம் சுளித்தவர்களாக நீங்கள் கண்களை மூடிக்கொண்டவர்களாக தானே பெற்றுக்கொள்வீர்கள். அதைப்போல காணாமல் இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விழிப்போடு இருந்தால் பெற மறுத்து விடுவீர்கள் அல்லவா? இந்த நிலையில் மட்டமான பொருளை ஏழைகளுக்கு நீங்கள் வழங்குவது எப்படி நியாயமாகும் என்று அல்லாஹ் இங்கே கண்டிக்கின்றான். இந்த வசனத்தில் நல்லதை என்பதை குறிப்பிக்க தையிபாத் என்ற சொல் ஆளப்பட்டிருக்கின்றது. இதற்கு தரத்தில் உயர்ந்த பொருட்கள் என்றே பலர் விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். நூல் இப்னு கதீர் குர்துபி. மேற்சொன்ன சான்றுகளும் இந்த கருத்தை உறுதிப்படுத்துகின்றன. மேலும் உங்களுக்கு பிரியமான பொருளிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரையில் நிச்சயமாக நன்மை அடைய மாட்டீர்கள். 3வது சூராவின் 92வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். சிலர் தையிபாத் என்பதற்கு ஹலால், அனுமதிக்கப்பட்ட வழியில் கிடைத்த பொருள் என்று விளக்கமளித்திருக்கின்றார்கள். இதன்படி ஹலாலான பொருட்களை செலவு செய்யுங்கள், ஹராமான விலக்கப்பட்ட வழிகளில் வந்த பொருட்களை செலவு செய்யாதீர்கள் என்று பொருள் விரியும். சொந்த தேவைகளாக இருந்தாலும் பிறருக்கு தர்மம் செய்வதாக இருந்தாலும் ஹலாலான பொருட்களையே பயன்படுத்த வேண்டும். இங்கே நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு நபி மொழி குறிப்பிடத்தக்கதாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த அடியாராயினும் ஹராமான விலக்கப்பட்ட வழியில் பொருள் சேர்த்து அதை செலவு செய்தால் அதில் பரக்கத், முன்னேற்றம் கிடைக்காது. அதை அவர் தர்மம் செய்தால் ஏற்கப்பட மாட்டாது. தன் கண்ணுக்கு பின்னால் அந்த பொருளை அவர் விட்டு சென்றால் நரகத்திற்குத்தான் அது வழிவகுக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தீமையை கொண்டு அகற்றுவதில்லை, மாறாக நல்லதை கொண்டே தீயதை அவன் அழிக்கின்றான். எனவே அசுத்தத்தை அகற்றாது. நூல் அஹ்மத். வறுமையை காட்டி மிரட்டக்கூடிய ஷைத்தான். 268வது வசனத்தில் தர்மம் செய்ய தொடங்கினால் நாம் தர்மம் செய்து கொண்டே ஏழையாகி விடுவோமோ என்று மனிதன் எண்ணுவது உண்டு. இது ஷைத்தான் தொடுகின்ற எண்ணம். 268வது இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். இறைவழியில் செலவு செய்து கொண்டே போனால் இறுதியில் வறிய நிலைக்கு தள்ளப்படுவாய் என்று அச்சுறுத்தும் ஷைத்தான் கருமித்தனம் மற்றும் பேராசை போன்ற தீய பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுமாறு தூண்டிவிடுவான். ஆனால் அல்லாஹ்வோ, நீங்கள் அறம் செய்யுங்கள், உங்களுடைய பிழைகளை பொறுக்கின்றேன், மேலும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை அருள்வேன் என்று வாக்களித்திருக்கின்றான் என்று இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதனுக்கு ஷைத்தானுடைய தூண்டுதலிலும் வானவரின் தூண்டுதலிலும் உண்டு. ஷைத்தான் தீங்கு ஏற்படும் வரை எச்சரிப்பான், உண்மையை பொய்யாக்கி காட்டுவான். ஆனால் வானவரோ நன்மை கிடைக்கும் என்று ஆர்வமூட்டுவார், உண்மையை ஏற்க தூண்டுவார். இந்த நிலையை காண்பவர்கள் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த ஒன்று என்பதை உணர்ந்து அல்லாஹ்வை போற்ற வேண்டும். முதல் நிலையை அடைய சைத்தான் தீங்கிலிருந்து காவல் தேட வேண்டும். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் திர்மிதி, நஸஈ, இப்னு ஹப்பான், இப்னு அபி ஹாத்தம். இவ்வாறு கூறிவிட்டு இந்த வசனத்தை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அதே நேரத்தில் மற்றொரு வசனத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீர் உமது கையை முழுமையாக விரித்து விடாதீர்கள், அவ்வாறாயின் மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டவர்களாகவும் கவலையடைந்தவர்களாகவும் அமர்ந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றார். எனவே அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யாமல் கருமையாக இருக்கக்கூடாது. கையில் உள்ளதையெல்லாம் செலவு செய்துவிட்டு கவலையோடு அமரவும் கூடாது. நடுநிலையை கையாண்டு அவரவர் சக்திக்கேற்ப இயன்றவரை தர்மம் செய்ய வேண்டும். 2வது சூராவின் 269வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு ஹிக்மா, ஞானம், நுண்ணறிவை தருகின்றான். ஆதலால் எவர் ஹிக்மாவை கொடுக்கப்படுகின்றார்களோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்றுவிடுவார்கள். ஆயினும் இந்த நுண்ணறிவு ஞானத்தை அறிவாளிகளை தவிர மற்ற எவரும் உணர்வு பெற மாட்டார்கள். 2வது சூராவின் 270வது வசனத்தில் நன்மைக்காக உங்கள் பொருட்களிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த பொழுதிலும், நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த பொழுதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிகிறான். மேலும் நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாத அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை.
அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு நல்ல அறிவை தருகின்றான். நல்லறிவு தரப்பட்டவர் மாபெரும் நன்மையை அருளப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் தஆலா 269வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். பொருள் செல்வத்தை பற்றியும் அதை நல்ல வழியில் செலவிடுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பேறுகள் பற்றியும் பேசி வருவதற்கிடையே அறிவு செல்வதை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பது அறிவு செல்வத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது என்று கூறலாம். பொருள் மட்டுமே செல்வமல்ல, நல்ல அறிவும் நல்ல சிந்தனையும் மிகப்பெரிய செல்வங்கள் ஆகும் என்பதற்கு இந்த வசனமே சாட்சி. ஆனால் இதை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? இதனாலேயே இந்த வசனத்தின் இறுதியில் அறிவாளிகளைத் தவிர எவரும் இதை உணர்வதில்லை என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். அறிவின் அருமை அறிவாளிகளுக்கே தெரியும். இங்கு அறிவு ஞானம் என்பதைக்குரிய ஹிக்மத் என்ற சொல் ஆளப்பட்டுள்ளது. இந்த சொல் கல்வி, ஞானம், தத்துவம் முதலியன சொற்பொருளாகும். இந்த வசனத்தில் ஹிக்மத் என்ற சொல்லின் நோக்க பொருள் என்ன என்பதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. சுமார் 30 பொருட்கள் வரை கூறப்பட்டுள்ளது. நூல் அல் பஹ்ருல் முஹீத். திருக்குர்ஆன் பற்றிய அறிவு என்று சிலரும், மார்க்க கல்வி என்று மற்ற சிலரும், இறையச்சம் அல்லாஹுடைய பயம் என்று சிலரும் கருத்து கூறியிருக்கின்றார்கள். நூல் இப்னு கதீர். அல்லாஹ்வுடைய இந்த சொல்லை இணைத்து ஹக்கீம் என்று கூறப்பட்டால் அனைத்து பொருட்களை பற்றிய முழுமையான ஞானமும் அவற்றை உறுதியான முறையில் உருவாக்கக்கூடிய ஆற்றலும் மிகுந்தவன் என்று பொருள்படும். மற்றவர்களுடைய விஷயத்தில் இந்த சொல்லை பயன்படுத்தும் பொழுது சீரான அறிவும் அறிவுக்கேற்ற செயல்பாடும் என்று பொருள் கொள்ளப்படும் என்று சிலர் கூறுகிறார்கள். நூல் முப்ராதுல் குர்ஆன் ராக்கிப். இந்த அனைத்தையும் உள்ளடக்கிய முறையில் ஒவ்வொன்றையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நன்மை தீமைகளுக்கிடையே பகுத்தாயும் ஆற்றலுக்கு இங்கு ஹிக்மத் என்று கூறப்பட்டுள்ளது என்று கூறலாம். இந்த ஆற்றலை ஒருவர் பெற்றிருந்தால் அவர் சீரான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். இழப்புகள், நஷ்டங்கள், தீமைகள் அனைத்திலிருந்தும் அவர் தன்னை காத்து கொள்ள முடியும். எனவே அவர் அபரிமிதமான நன்மைகளை பெறுகிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நபர்கள் விஷயத்தில் தவிர பொறாமை கூடாது. ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை வழங்கி அதை உண்மை வழியில் செலவு செய்ய வழிவகுத்திருக்கின்றான். இன்னொருவருக்கு ஞானத்தை அல்லாஹ் வழங்கினான். அவர் அதனை கொண்டு செயலாற்றுகின்றான், பிறருக்கும் போதிக்கின்றார். அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிகிறான். நீங்கள் வழங்கக்கூடிய தர்மங்கள், நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நேர்ச்சைகள் அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிகின்றான். நீங்கள் எந்த எண்ணத்தில் அவற்றை மேற்கொள்கின்றீர்கள், எப்படி நிறைவேற்றுகிறீர்கள் என்பதையெல்லாம் அல்லாஹுக்கு தெரியும் என்று 270வது வசனத்தில் அல்லாஹ் விவரமாக கூறியிருக்கின்றான். இவற்றை அறியும் இறைவன் தகுந்த பிரதிபலன் அளிப்பான். விதிமுறைகளுக்கு உட்பட்டு தூய மனதோடு முறையாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் மகத்தான சன்மானம் கிடைக்கும். இல்லையென்றால் இவற்றில் பலன் எதுவும் இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, முறை தவறியவர்கள் தங்களுக்கே தீங்கிழைத்துக் கொள்வார்கள் என்றும் அவர்களை காப்பவர்கள் எவரும் இல்லை என்றும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். 271வது வசனம் 2வது சூராவின். நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றே, ஏனென்றால் அது பிறரையும் தர்மம் செய்ய தூண்டும். ஆயினும் அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பது, அதுவும் அதை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். மேலும் அதாவது இந்த வகை தர்மமும் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய வெளிப்படையான மற்றும் மறைவான அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். 2வது சூராவின் 272வது வசனத்தில், நபியே, மனிதர்களுக்கு நேரான வழியை அறிவிப்பது உங்கள் மீது கடமை. நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்கள் மீது கடமை அல்ல. ஆயினும் அல்லாஹ் தான் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகின்றான். நம்பிக்கையாளர்களே, நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கு நன்மையாகவே அமையும். அல்லாஹுடைய முகத்தை தேடுவதற்கே தவிர பெருமைக்காக நீங்கள் எதையும் செலவு செய்யாதீர்கள். பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலியை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். அதில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். அறத்தின் மறைமுகம் மேலானது. 271வது வசனத்தின் விளக்கமாக, தர்மம் வழங்கும் பொழுது 4 பேர்களுக்கு தெரியும் வகையில் வெளிப்படையாகவும் வழங்கலாம். அதுவும் ஒரு வகையில் நன்றே. இருப்பினும்
யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக தர்மம் வழங்குவதே மேலானது என்ற இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். ஒருவர் வெளிப்படையாக தர்மம் வழங்குவதில் சில நன்மைகள் உண்டு. இவரை பார்த்து மற்றவர்களும் நல்லறத்தை செய்ய முன்வரலாம். ஆகவே இது நன்மைக்கு தூண்டுகோலாக அமையும். இவர் தர்மம் செய்வது 4 மனிதர்களுக்கு தெரிந்தால் இவர் ஈயாத கருமி என்ற தப்பெண்ணம் நீங்க வழிபிறக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனை சத்தமிட்டு ஓதுபவர் வெளிப்படையாக தர்மம் செய்பவர்களைப் போலவும், சத்தமில்லாமல் குர்ஆனை ஓதுபவர்கள் தர்மத்தை மறைத்து செய்பவர்களைப் போலவும் உள்ளார்கள். நூல் அஹ்மத். இருந்தாலும் மறைத்து தர்மம் செய்வதே மிக மேலானது. மறைமுகமாக தர்மம் செய்வதால் முகஸ்துதி, பெயர் மீதும் புகழ் மீதும் கொண்டுள்ள விருப்பம் ஆகியன அகன்றுவிடும். தர்மம் வாங்குவோருடைய தன்மானமும் காக்கப்படும். பொருளுக்கும் பாதுகாப்பு உண்டு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளில் 7 பேருக்கு தன் நிழலை அவன் வழங்குகின்றான். அவர்களில் 7 பேரில் முதலாவதர் நீதி வலுவாத ஆட்சியாளர், இறை வழிபாட்டிலேயே வளர்ந்து ஆளான இளைஞர். 3வது அல்லாஹுடைய விஷயத்தில் அன்பு கொண்டு அவனுக்காகவே இணைந்து பிரியக்கூடிய 2 வாலிபர்கள், 2 மக்கள். 4வது மஸ்ஜிதுடைய தொடர்பில் இருப்பவர்கள். இவர் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறினாலும் திரும்பி வரும் வரை அவர் மனம் மஸ்ஜிதிலேயே இருக்கும். 5வது தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர்கள். 6வது அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண் அழைத்து அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று சொல்லிவிடக்கூடியவர்கள். 7வது வலக்கரம் வழங்குவது இடக்கரத்திற்கு தெரியாத அளவிற்கு மறைத்து தர்மம் செய்யக்கூடியவர். சுஹான்அல்லாஹ். இந்த 7 பேர் ஆவார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். இதிலிருந்து இயன்றவரை மறைத்தே அறம் செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. இந்த வசனத்திற்கு பிறகு நபித்தோழர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கும் பொழுது இப்படி கூறினார்கள், கடமையில்லாத உபரியான தர்மங்களை வெளிப்படையாக செய்வதை விட மறைமுகமாக செய்வதே சிறந்தது. கடமையாக்கப்பட்ட தர்மங்களை வெளிப்படையாக செய்வது சிறந்தது. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நஸஈ, ஹாக்கிம், பஸார், தபரானி. நபியே, அவர்களை நேர்வழியில் செலுத்துவது உம்மீது கடமையில்லை. எனினும் அல்லாஹ் தான் நாடுபவர்களை நேரான வழியில் செலுத்துகின்றான். அல்லாஹு தஆலா 272வது வசனம் அருளப்பட்ட காரணம் குறித்து தகவல்கள் இவ்வாறு கூறுகிறார். அன்றைய முஸ்லீம்கள் தங்களுடைய முஷ்ரிக் இணை வைக்கக்கூடிய உறவினர்களுக்கு சிறிதளவு தர்மம் செய்வதை கூட வெறுத்தார்கள். எனவே அளித்து வந்த சிறிய உதவிகளை கூட நிறுத்திவிடுவதற்கு அனுமதி கேட்டார்கள். அனுமதி கிடைத்தது. அப்பொழுது இந்த வசனம் அருளப்பட்டது. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் இப்னு அபி ஹாத்தம். ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டுமே தர்மம் செய்ய வேண்டும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். இந்த வசனம் இறங்கியது. அதற்கு பிறகு யாசிக்கும் எல்லா மதத்தவர்களுக்கும் தர்மம் வழங்குமாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். நூல் மல்ஹரி. நபியே, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்து கொண்டிருந்த தர்மத்தை முஸ்லீம்கள் நிறுத்திவிடுவதனாலேயோ அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முஸ்லீம்கள் தர்மம் செய்யாமலேயே இருந்து விடுவதனாலேயோ அவர்கள் இஸ்லாத்தின்பால் கவர நீர் எண்ணலாம். அப்படி நீர் செய்வது அவர்களை இஸ்லாத்திற்கு வற்புறுத்தி அழைப்பதை போன்றதாகும். அவர்களை நேர்வழியில் செலுத்துவது உம்மீது பொறுப்பல்ல, மாறாக அல்லாஹ்வே நேர்வழியில் செலுத்தக்கூடியவன். எனவே தர்மம் செய்வதில் வித்தியாசம் காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் விவரமாக கூறியிருக்கின்றான். இதிலிருந்து அனைத்து மதத்தார்களுக்கும் தர்மம் செய்வது கூடும் என்று தெரிகிறது. கட்டாய தர்மமான ஜக்காத் அல்லாத உபரியான தர்மங்களுக்கே இந்த சட்டம் பொருந்தும். ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு மட்டுமே ஜக்காத் நிதியை வழங்க வேண்டும் என்பது விதியாகும். நூல் மாரிஃபுல் குர்ஆன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மார்க்க விஷயத்தில் உங்களை எதிர்த்து போர் புரியாதவர்களுக்கும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாதவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்வதையோ நீதமாக நடந்து கொள்வதையோ அல்லாஹ் தடுக்கவில்லை. 68வது ஆயத்து. நபித்தோழர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி வைத்த வேளையில் முஸ்லிம்களில் வசதி படைத்தவர்களிடம் ஜக்காத்தை வசூலித்து அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு வழங்குமாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத், திர்மிதி, நஸாஇ, தாரமி. இந்த வசனத்தின் தொடரில் நீங்கள் எந்த நல்ல பொருட்களை செலவு செய்தாலும் அது உங்கள் நலனுக்கே என்று ஒரு இடத்திலும் அதன் பிரதிபலன் உங்களுக்கு நிறைவாக அளிக்கப்படும், இது விஷயத்தில் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று இன்னொரு இடத்திலும் அல்லாஹ் கூறுகிறான். இடையில் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியே செலவு செய்ய வேண்டும், வேறு நோக்கங்களில் செலவு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் வலியுறுத்துகின்றான்.
இதிலிருந்து அல்லாஹுடைய திருப்தியை நாடி நற்பொருளை செலவு செய்தால் தர்மத்தின் முழு பலனும் நிச்சயமாக கிடைக்கும் என்று தெரிகிறது. யாருக்கு கொடுக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, எதை கொடுக்கின்றோம், என்ன நோக்கத்தில் கொடுக்கின்றோம் என்பதே முக்கியம் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்ற ஒரு ஹதீஸ் நினைவு கூறத்தக்கதாகும். ஒருவர் இன்றிரவு நான் ஒரு தர்மம் செய்யப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெளியே போனார். இதை கொண்டு தர்மத்தை ஒரு விபச்சாரியின் கையில் வைத்துவிட்டு வந்தார். காலையில் மக்கள் பேசிக்கொண்டார்கள், விபச்சாரிக்கு தர்மம் செய்துவிட்டார். அதற்கு அவர், யா அல்லாஹ், புகழனைத்தும் உனக்கே என்று கூறிவிட்டு இன்றிரவும் தர்மம் செய்வேன் என்றார். பிறகு ஒரு பணக்காரர் கையில் தர்மம் செய்துவிட்டு வந்துவிட்டார். மறுநாள் இரவு ஒரு திருடனுக்கு தர்மம் செய்துவிட்டார். மக்கள் குறை கூறிய பொழுது, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்று அப்பொழுது அவருக்கு அறிவிக்கப்பட்டது, உமது தர்மம் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. உமது தர்மத்தை கொண்டு ஒரு விபச்சாரியும் ஒரு திருடனும் தொழிலை கைவிடக்கூடும். பணக்காரர் படிப்பினை பெற்று தானும் தர்மம் செய்ய தொடங்கிவிடக்கூடும். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம், அஹமது. இரண்டாவது சூராவின் 273 மற்றும் 274 வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, சில ஏழைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தாங்கள் செய்த வாழ்விற்கு தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் யாசிக்காததால் அவர்களுடைய வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கின்றார்கள். அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களாகிய ஆடை, இருப்பிடம் ஆகியவைகளை கொண்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டார்கள். இத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான். இரண்டாவது சூராவின் 274 வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, எவர்கள் தங்கள் பொருட்களை பிறருக்கு உதவிடக்கூடிய நோக்கத்தில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களுடைய அல்லாஹ்விடம் அவர்களுக்கு உண்டு. தவிர அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். சுய மரியாதையுள்ள ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். நான் தர்மங்களை யாருக்கு வழங்குவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதை 273வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். சுயமரியாதையும் தன்னடக்கமும் மிகுந்த ஏழைகளை கண்டறிந்து அவர்களுக்கு அறம் செய்வது சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். இவர்கள் ஏழைகள். காரணம், தங்களுக்கு முழு நேரத்தையும் மார்க்கத்திற்காக இவர்கள் செலவிட்டு வருகிறார்கள். இதனால் பொருள் சம்பாதிப்பதற்கு இவர்களுக்கு நேரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. தங்களுடைய சொந்த தேவைகளும் குடும்ப தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாமல் வாழ்க்கையில் இவர்கள் சிரமப்படுகிறார்கள். எனினும் எவரிடத்திலும் முறையிடவோ வற்புறுத்தி கேட்கவோ மாட்டார்கள். இதனால் விஷயம் தெரியாதவர்கள் இவர்களை வசதி படைத்தவர்கள் என்றே எண்ண தோன்றும். இந்த அளவிற்கு சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். இருப்பினும் சில அடையாளங்களை கொண்டு இவர்கள் ஏழைகளே என்பதை அறிந்து கொள்ள முடியும். இத்தகையோர்களை கண்டறிந்து தர்மம் வழங்குவதே சாலச் சிறந்ததாகும் என்று இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. எனவேதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள். மக்களிடம் சுற்றித் திரிந்து இரண்டொரு கவளம் உணவையோ பேரித்தம்பழங்களையோ பெற்று செல்பவர்கள் மிஸ்கின், ஏழை அல்ல. உண்மையில் ஏழை என்பவர்கள் வெளியே காட்டிக்கொள்ளாமல் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்பவர்களே ஆவார்கள். நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம், நசாஇ. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தை பொறுத்தவரை இந்த வசனம் யாரை சுட்டுகிறது என்பது தொடர்பாக பல கருத்துகள் கூறப்படுகிறது. மக்காவிலிருந்து மதீனா குடிபெயர்ந்த முஹாஜிர்களை இந்த வசனம் குறிக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள். ஏனென்றால் முஹாஜிர்கள் அல்லாஹுடைய வழியில் அனைத்தையும் துறந்துவிட்டு மதீனாவிற்கு குடியேறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் இப்னு கதீர். இன்னும் சிலர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அறப்போரில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட முஜாஹிதுகளை இது குறிக்கும் என்று கூறினார்கள். நூல் மதாரிக் ரூஹ் மாஜிதி. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸ்ஹாபுல் சுப்பா என்ற திண்ணை தோழர்களை இது குறிக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். இவர்கள் சுமார் 400 பேர்கள் வரை இருந்தார்கள். இவர்களுடைய பணி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை கற்பதே ஆகும். குர்ஆன் மற்றும் ஹதீஸை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமர்ந்து கற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ்.
பிறகு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இந்த பணியிலேயே முழு கவனம் செலுத்திய காரணத்தினால் பொருளீட்டக்கூடிய சந்தர்ப்பம் இவர்களுக்கு கிட்டவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த வசனத்தின் கருத்து பொதுவானது. மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்து கொண்டுள்ள ஒவ்வொருவரையும் இது குறிக்கும். மார்க்கப் பணியில் ஈடுபட்டதால் தொழில் செய்ய முடியாமல் சிரம வாழ்க்கை வாழக்கூடிய கண்ணியமான நல்லடியார்களை கண்டறிந்து உதவி புரிய வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் வலியுறுத்தி கூறியிருக்கின்றான். இங்கே அவர்கள் மக்களிடம் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு விளக்கமளிக்கும் வகையில் எவரிடம் 40 திர்ஹங்கள் இருந்தும் கூட யாசிக்கின்றார்களோ அவர் வற்புறுத்தி கேட்டவர் ஆவார் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் தப்ரானி. மற்றொரு ஹதீஸில் எவர் போதுமான நிலையில் இருந்தும் யாசிக்கின்றார்களோ அவரது முகத்தில் ஒரு காயமாக அல்லது ஒரு வடுவாக அந்த யாசகம் மறுமை நாளில் காட்சியளிக்கும் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நூல் அஹ்மத். எப்போது தர்மம் செய்யலாம்? இரவு பகல் எந்நேரமும் தர்மம் செய்பவர்களும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தர்மம் செய்பவர்களையும் அல்லாஹ் பாராட்டி அவர்களுக்கு உரிய பலன் கிடைக்கும், அவர்களுக்கு கவலை பயம் எதுவுமே கிடையாது என்று 274வது வசனத்தில் தெரிவிக்கின்றான். இதில் இந்த தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை என்று தெரிகிறது. எண்ணம் சுத்தமாக இருந்துவிட்டால் இடமோ காலமோ தர்மத்திற்கு ஒரு பொருட்டல்ல என்று அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகின்றான். நபித்தோழர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள்: அல்லாஹுடைய திருப்தியை நாடி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மத்திற்கும் ஒரு பதவி உயர்கிறது. இதில் உங்கள் மனைவியுடைய வாயில் நீங்கள் ஊட்டக்கூடிய உணவும் அடங்கும். நூல் புகாரி, முஸ்லிம். இன்னொரு ஹதீஸில் ஒரு முஸ்லீம் தன் குடும்பத்தினர்களுக்கு தூய்மையான எண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒரு செலவும் கூட தர்மமாகும் என்று அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அஹ்மத். அல்ஹம்துலில்லா. இதுவரை தர்மம் செய்வதை பற்றி யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த அளவு கொடுக்க வேண்டும், மறைமுகமாக எப்போது கொடுக்க வேண்டும், எந்த வகை தர்மம் என்பதை பற்றியெல்லாம் விபரமாக பார்த்தோம். அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறிய வசனத்தின் பொருளையும் விளக்கத்தையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களையும் கேட்டோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை கேட்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனுடைய வசனங்களை கவனத்தோடு படித்து பொருள் அறிந்து அதனுடைய விளக்கங்களை புரிந்து குர்ஆனுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் 5 நேரம் அந்தந்த நேரங்களில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். கொடுக்கும் கையாக எங்களுடைய கைகளை ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா தீனுடைய கல்வியை மற்றவர்களுக்கும் போதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நாம் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். கற்றதை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மௌத்தாகும் வரை எங்களுக்கு தந்தல்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் கற்று நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அல்லாஹுடைய பயத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். பெற்றோர் சொல் பேணி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணவர் சொல் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். குழந்தைகள் தீனுடைய வழியில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். எங்களுடைய ஒவ்வொரு துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன்.
ஹதீஸ்களை கேட்பது மட்டுமல்லாமல் குர்ஆனுடைய வசனங்களை கேட்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். மற்றவர்களுக்கும் பயனளிக்கும்படி பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலி நமக்கு கியாமத் வரை கிடைத்து கொண்டே இருக்கச் செய்வான். லைக் செய்யுங்கள், மற்றவர்கள் பார்க்க வசதியாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.